let's go. Hi guys, welcome back to my channel and welcome back to another great video. ஸோ இப்போ கரண்ட்டாக மூணாரில் இருக்கேன். ஸோ இது மூணார்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 கிலோமீட்டர்ஸ் உள்ளே வந்து இந்த ரெசார்ட் லொக்கேட்டாக இருக்குது. ரெசார்ட் நேம் வந்து ஆசிபர்க் அப்படின்னு ரெசார்ட் ஒன்று. இது வந்து ஃபுல்லாக வில்லாஜ் டைப் மாதிரி தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி தங்குற மாதிரி. ஸோ கீழே ஒரு இது ஒரு மேலே ஒரு ரூம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் இருக்கும். ஸோ மேலே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டு, ஒரு கீழே ஒரு பெட் இருக்கும். ரூம்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து ரெசார்ட்டோட என்ட்ரன்ஸ். ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து ரெஸ்டாரண்ட். ஸோ ஃபுட்டு வேணும்னா நம்ம கீழே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மொத்தம் 9 காட்டேஜஸ் இருக்குது. நாங்கள் எடுத்துக்கிறது இந்த இது. ஸோ மொத்தம் 4 பேர். ஸோ கீழே ஒன்று மேலே ஒன்று. அதே மாதிரி இங்கே ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அடுத்து இது கட்டிகிட்ருக்காங்க. ஸோ this is the entrance. இது கார் பார்க்கிங். ஸோ இங்கே நீங்கள் எனக்கு தெரிஞ்சு 1 2 3 ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 கார்ஸ் நிற்கலாம். அப்படி பார்க்கிங் பார்த்தாட்டி கூட பிரச்சனை இல்லை. அவங்க அங்கே வெளியே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ கிளைமேட் வந்து 17 டிகிரி. இது மேலே காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ கிளைமேட் நல்லா இருக்குது. ஃபுல்லாக ஃபாகியா. இட்ஸ் ரியலி நைஸ். ஐம் என்ஜாயிங். ஸோ டீ வந்துருச்சு. திஸ் இஸ் தி வியூ ஃப்ரம் தி பால்கனி. சுரால் மிஸ்டாக இருக்குது. ஸோ இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ரூம்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ எல்லாம் முடிச்ச உடனே ரூம்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். திஸ் வியூ. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து வந்து சில ஸ்பாட் வந்து நாங்கள் போகிறோம். அது போகும்போது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நான் தங்கியிருக்க ரூம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பலூன் மாதிரி பறந்துட்டு இருக்குது. அது விசாரிச்சதுக்கு ஹாட் ஹேர் பலூன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கே ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி போல் அதை நோக்கி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இன் மூணார் ஃப்ரண்ட்டில் வந்து ஹாட் ஹேர் பலூன் ஒரு ஆளுக்கு 1500 ரூபா. ஸோ உங்கள் டேலண்ட்டு நீங்கள் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கம்மி பண்ணுறீங்களோ நீங்கள் மேக்ஸிமம் பேசி கம்மி பண்ணிக்கலாம். நான் வந்து 900 ரூபாய் கேட்டிருக்கேன் மொத்தம் 4 பேருக்கு. அதை தவிர ட்ரோன் ஷாட்ஸ் அவைலபிள் இருக்குது. அது எக்ஸ்ட்ரா 500. ஸோ நீங்கள் வந்து ஒரு இதில் வந்து ஆக்சுவலாக 4 பேர் தான் போக முடியும். 5 பேர் மேலே ஏற முடியாது. ஏன்னா வந்து உள்ளே சேர்த்து மொத்தம் 5 பேர் இருப்பாங்க. அந்த பலூன் ஆப்ரேட் பண்ணுறவரை சேர்த்து. ஸோ மொத்தம் 5 பேர் ஒரே ட்ரோன் ஷாட்டாக முடிச்சிட்டா 500 ரூபா இல்லை நமக்கு ட்ரோன் ஷாட்ஸ் வீடியோ கிடச்சிரும். நீங்கள் கேங்காக வந்தீங்கன்னா அப்படின்னு பார்த்துங்க. ஸோ நம்ம இதில் போகிறோம். நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். ஆக்சுவலாக டர்க்கியில் வந்து வேறு லெவலில் இருக்கும். பட் நம்ம டர்க்கியில் இல்லை, மூணாரில் இருக்கும். அதனால் வந்து 6 to 7 நிமிஷம் தான். ஸோ எனக்கு மேலே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செம்ம ஹைட்டாக இருக்குது. பட் வந்து இது நான் ஆக்சுவலாக போகும்போது பார்த்தோம். இதோட பெட்டர் ஸ்பாட்ஸ்லாம் இருக்கும். பட் நம்ம தேடுறது டைம் இல்லை. அதனால் வந்து இங்கேயே முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி டிக்கெட்ஸ் எடுத்தாச்சு. ஸோ லெட்ஸ் float in the air. Hot air balloons. ஓ கீழே செம்ம ஹீட்டாக இருக்கும். எப்பா ஹாட் ஹேர் பலூன் ரைடு முடிச்சுட்டு அடுத்து போட்டிங் போயிட்டுருக்கோம்.
ஸோ போகிற வழி பார்த்தீங்கன்னா ஃபுல் டிராஃபிக் தான். பட் கிளைமேட் வந்து சில்லுன்னு இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்குது. இதுதான் மூணாரில் ஃபேமஸாக உள்ள மாட்டுப்பட்டி டேம். அந்தளவுக்கு கூட்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் கூட்டம் நல்லாவே தான் இருந்தது. நாங்கள் மெயினாக வந்தது பார்த்திங்கன்னா ஸ்பீட் போட்டுக்கு தான். ஸோ ஸ்பீட் போட் இடத்துக்கு இப்போ நம்ம வந்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போட் வந்து உங்களுக்கு 3 வெரைட்டியாக பிரியும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த சாய்ஸ் செலக்ட் பண்ணிக்க. நாங்கள் 5 பேர் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் 1500 ரூபா சார்ஜ். ஆனால் நாங்கள் போனது லாஸ்ட் மினிட் படி இருந்தாலும் டிக்கெட் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு நாங்கள் பக்கா பண்ணிட்டோம். டே 1 வந்து மூணாரில் முடிஞ்சிருச்சு. நாங்கள் நிறைய இடத்துக்கு போனோம். அது எல்லா இடத்தையும் நாங்கள் காட்டல. ஸோ மெயினான இடத்த மட்டும் தான் காட்டியிருக்கேன். மெயினாக போட்டிங் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா போட்டிங் வந்து அந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. லாஸ்ட் மினிட்ல உள்ளே போயிட்டு டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காதா, போட்டிங் போக மாட்டோமா அப்படின்ற ஒரு இதிலே நாங்கள் போயிட்டுருந்தோம். உள்ளே போய்ட்டு பக்கா பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு இதை கண்டினியூ பண்ணுறேன் எங்கெங்கே போனேன் அப்படின்றத.